வணக்கம். என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. எனக்கு மேலிடத்திலிருந்து மிகப்பெரிய அழுத்தம் இருந்தது. இப்படி சொல்லியிருக்கிறார் முன்னாள் தேர்தல் தலைமை ஆணையர். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் சமீபத்தில் ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்யும்போது அதற்கு முன்னாடி டெல்லியினுடைய சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பதற்காக அவர் செய்தியாளர் சந்திப்பில் ஒன்று சொன்னார். இன்னும் ஒரு 6 மாதத்தில் நான் கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு என்னுடைய மன நிம்மதிக்காக நான் மலைக்கு போக போகிறேன், தியானம் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்றைக்கு அதே தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. எனக்கு என்னுடைய அதிகாரம் என்னுடைய அதிகாரத்தை தனி நபராக என்னால் எந்த குறுக்கீடும் இல்லாமல் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர் இன்றைக்கி சொல்லியிருக்கார். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 27 வருடங்களுக்கு பிறகு பாஜக அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி எப்படி சாத்தியம் என்பதற்காக பல்வேறு சந்தேகங்கள் இன்றைக்கு எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் தான் முன்னாள் தேர்தல் ஆணையராக இருந்தவர் எழுப்பி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தேகங்கள், அவர் சைடில் இருந்து வந்திருக்கக்கூடிய சில சந்தேகங்களாக சில செய்தியாளர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று, டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது நடப்பதற்கு சில காலங்களுக்கு முன்பு 4 லட்சத்திற்கும் அதிகமான புதிய வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். திடீரென்று 4 லட்சம் வாக்காளர்கள் எப்படி முளைத்தார்கள் என்கிற கேள்விக்கான விடை இன்று வரையிலும் இல்லை. அது மட்டுமல்ல, அவங்க சொல்கிற இன்னொரு விஷயம், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் டெல்லியினுடைய முதல்வராக இருந்தக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய தொகுதியில் 39,000 வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் சர்வசாதாரணமாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆதரவு வேட்பாளர் 39,000 பேருடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 5,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டாருங்கிறது. ஆனால் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி வேறு மாதிரியாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு 2014 வந்ததும் சில வருடங்களிலேயே மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வெளியே வந்து செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்தினாங்க. என்ன அப்படின்னா, எங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு சுதந்திரமாக செயல்பட முடியல, எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த முடியவில்லை, எங்களை யாரோ கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமாக அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்த நிகழ்வு இந்திய வரலாற்றில், அதாவது நேரு காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 80 வருட வரலாற்றில் இதுவரையிலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இப்படி வெளியே வந்து குமுறி இருக்கிறாங்களா, இல்லை ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்களா? இல்லை. ஆனால் மோடியினுடைய ஆட்சியில் அது நிகழ்ந்திருக்கிறது என்பது நம்ம இந்த நேரத்தில் பார்க்கணும். அப்போ உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளால் சரியாக செயல்பட முடியலை, தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களால் சரியாக செயல்பட முடியலை. தேர்தல் ஆணையர்கள் 2 பேர் உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் சொல்லாம கொள்ளாமவே ராஜினாமா செய்தார், இல்லையா? சொல்லாம கொள்ளாம ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். என்ன காரணம்ங்கிறது இன்று வரையிலும் யாருக்குமே தெரியாது. இன்னொருத்தர் என்ன, மோடி அமித்ஷாவுக்கு எதிராக இவங்க போற இடங்கள்ல பூரா ஹேட் ஸ்பீச், இல்லையா, வெறுப்பு அரசியலை பேசுகிறார்கள் அப்படிங்கிறதுக்காக கண்டனங்கள் பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார். நடவடிக்கை எடுத்தது என்னாச்சு, அந்த தேர்தலாளனுடைய மனைவியுடைய வீட்டில் இடி ரைடு விட்டாங்க. அவர் பார்த்தாரு, எப்பா நம்ம உயிரோடு இருந்தாலே போதும், வேற எதுவும் நமக்கு தேவையில்லை, நான் ராஜினாமா செய்கிறேன்னு அவர் வெளியே போனார். இது மோடியினுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் நடந்த விஷயம். அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சமீபத்தில் ராகுல் காந்தி சொல்கிறார், மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் திடீரென்று 75 லட்சம் வாக்குகள் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பெயர்கள், எனக்கு அதற்கான ஆதாரங்களை கொடுங்க, அவங்க பெயர், அவங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்திட்ட அவர் கேட்டார். அது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான பதிலை யாரும் கொடுக்கல, தேர்தல் ஆணையம் கொடுக்கல. அப்போ இவ்வளவு பெரிய மோசடி இன்றைக்கு நடந்திருக்கிறது. இப்படித்தான் இந்தியாவில் தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, இப்படித்தான் பாஜக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய சந்தேகம் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது. இப்போ இந்த நேரத்தில் தான் முன்னாள் தேர்தல் ஆணையராக இருந்தவர் இப்படிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு ஊடகங்களின் வழியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. சாதாரண விஷயமாங்க, 4 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னா இப்படி. ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் தொகுதியில் 39,000 வாக்குகள் ஆம் ஆத்மி கட்சியின் ஆதரவு வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எப்படி? ஒன்றுமில்லை, இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சியை சார்ந்தவர்களும் தேர்தல் ஆணையத்திட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்க, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இது பாருங்க என்ன நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு. ஆனால் தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா அப்படின்னா இல்லை. அப்போ இன்றைக்கு இந்தியாவினுடைய தேர்தல்கள் எப்படி இருக்கிறது? ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ரொம்ப மிகப்பெரிய மோசடி நடப்பதாக நமக்கு சந்தேகம் வருது இல்லையா? ஏன் ஒரு பக்கம் நீங்கள் பாருங்கள், காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியினுடைய அக்கௌண்ட் எல்லாம் முடக்கிறது. அவங்க தேர்தல் காலங்களில் பணம் எடுக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய கை கால்களை கட்டப்பட்ட நிலையில் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை மிரட்டி கட்சியை விட்டு வெளியேற்றுறது இல்லையா? இது மாதிரியான அட்டூழியங்களை எல்லாம் செஞ்சு ஜனநாயக படுகொலை செய்து மீண்டும் மீண்டும் பாஜக இந்தியாவில் வெற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, ஆர்எஸ்எஸும் மோடியும் ஊடகங்களும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி விஸ்வகுரு, மோடியால் வின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பாஜகவினுடைய சாதனைகளால் வெற்றி. என்ன சாதனை? பாஜகவுக்கு சொல்லும்படியான ஒரு சாதனை இந்த 12 வருடங்களில் நிலவி இருக்கிறது. எல்லாமே ஜவஹர்லால் நேருவிலிருந்து மன்மோகன் சிங் வரையிலும் செய்ததனுடைய பங்களிப்பை இவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். போதாக்குறைக்கு அவர்கள் உருவாக்கியதை இவர்கள் விற்று தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கி வைத்ததில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் நம்மளை கீழ்நோக்கி கொண்டு சொல்லி கொண்டிருக்கார். ஒன்றுமில்லை, அமெரிக்கா கிட்டெல்லாம் நமக்கு தெரியும். இந்திரா காந்தியை பற்றி ஏற்கனவே சொன்னோம். அமெரிக்காரன் இங்கே வரேன்னு சொல்லும்போது என்ன சொன்னால், வந்தாச்சுன்னா தூக்கி விரட்டி அடிச்சிடும் அப்படின்னு இந்திரா காந்தி சொன்ன வரலாறு உண்டு. ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா எது சொன்னாலும் நாங்கள் ஆமாம் சாமி தான், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ எவ்வளோ வேணாலும் அடி, நாங்கள் வலிக்கிற மாதிரி நாங்கள் நடிச்சுக்கிறோம், வேறு ஒன்றும் வழி இல்லைன்னு சொல்லி சரண்டர் ஆகக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரம் தான் இன்றைக்கு இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் இருக்கா இல்லையா? அப்போ தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு இது மாதிரியான அமைப்புகளை பயன்படுத்துவது, ஆட்சி அதிகாரத்தில் வந்ததுக்கப்புறம் அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு அடிமைகளாக இருப்பது, இதுதான் தொடர்ந்து இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறதா என்கிற மிகப்பெரிய கேள்வியை இந்திய மக்கள் பாஜகவை பார்த்து முன்வைக்கிறார்கள். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 2014 2023 வரையிலும், சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வரையிலும், டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் சந்தேகத்திற்கு இடமின்றி நடுநிலைமையாக ஒரு தேர்தல் நடந்தது அப்படின்னு பாஜகவில் எங்கேயாவது சுட்டி காட்ட முடியுமா? இந்த வெற்றி நாங்கள் மக்களுக்கு செய்த நன்மையால் எங்களுக்கு கிடைத்தது என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை இந்திய மக்கள் பாஜகவை பார்த்து கேட்கிறார்கள். இதற்கு பாஜக கிட்ட என்ன பதில், மோடி கிட்ட என்ன பதில் இருக்குமா? இருக்காது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.